வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கங்க சின்னையா. உன் மகன் நீ பிறந்த வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு புதுசா ஒரு குத்து விளக்க கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணாதா? பொண்ணாத்தா, பேரு கடத்துக்கு வந்து உன் பொண்ணு ஊருக்கு அனுப்பிச்சிட்டியா? இந்த இவள இந்த வாட்சியும் துண்டி எடுத்துட்டு வா. வா, ஒன்னதான் இங்க வா. நாளைக்கு இருளப்ப வீட்டுல சடங்கா. கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், சாதாரண புடவை வாங்கிட போறாரு, பட்டு புடவை வாங்கிட்டு வர சொல்லு. மொத்த இந்த செவலகால 2 நாளா கால் தாங்கிட்டு இருக்கு, அதை வைத்தியர்கிட்ட காட்ட சொல்லு. அப்புறம் இந்த சோனையன்கிட்ட சொல்லி மேல்காட்டு அறுப்புக்கு 60 ஆள் வர சொல்லி. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், காதுல கேட்கலையா என்ன? என்னாச்சு? என்ன வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிற மாதிரி திரு திரு முடிக்கிறதா? என்னாச்சு? வாயை திறந்து சொன்ன முத்தா ஊந்துரும். சொல்லு என்ன? இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். மாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறிய, வீட்டு வேலைக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுறிய, கட்டுற சேலைக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறிய, கட்டின பொண்டாட்டி ஏன் பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன முத்தா ஊந்துரும்? இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்க. வாக்கப்பட்டதுக்கு அப்புறமாவது வாய் நிறைய என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்க கூடாதுடி. சும்மா இருங்க அத்தை. அக்கா, தவிடு ரொம்ப சூடா இருக்கா? சொல்றது கொஞ்சம் மெதுவா சொல்லுடி, எனக்கு காது கேக்குது. அதான பார்த்தேன். எங்க அக்காவுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி வைக்கணுமோன்னு பயந்துட்டேன். ஏண்டி, அவளே காது வலிக்குதுன்னு கவுந்தடிச்சு படுத்து கிடக்கா, நீ வேற குடைச்சு கொடுத்துக்கிட்டு. பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கே எங்க மாமா காது செவ கிழிச்சுட்டாக. ஆசையா கட்டிக்கிட்டு பிடிக்க சொல்லிருந்தீங்கன்னா எதை உடைச்சு எந்தெந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்களோ.